இந்தியாவில் நம்பர் 1 இல்லாத மாநிலங்களில் கூட பெண்களுக்காக மாதம் வழங்கப்படும் தொகை அதிகமாக உள்ளது. ஆனால் நம்பர் 1 மாநிலம் என்று தனக்குத்தானே தம்பாட்டம் அடித்துக் கொள்ளும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசில் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை எதுவும் வேண்டாம். வேண்டும் வேண்டும் நீதி மட்டுமே வேண்டும். தமிழக அரசின் நிதி நிலைமை, கடன் விவரங்கள், வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் குறித்து 120 பக்கங்கள் கொண்ட வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் இடைக்கால பட்ஜெட்டின் போது மொத்த கடன் 5,70,186 ரூபாயாக இருந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 2,63,976 ரூபாய் கடன் சுமை உள்ளதாகவும் வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக மூலமாக எங்களுக்கு வந்திருக்கிற கடன் 6,45,000 கோடி ரூபாய் அவர்கள் மூலமாக வந்திருக்கிற கடன். இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு நாங்கள் வாங்கிய கடன் என்பது 2,85,000 கோடி ரூபாய் தான் நாங்கள் வாங்கிய கடன். ஒட்டுமொத்தமாக 9 லட்சம் கடன் வாங்கினேன், 9 லட்சம் கடன் வாங்கினேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள், கட்டணமின்றி வழங்கப்படும். எல்லா மக்களையும் அரவணைத்து நடக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போன்ற ஒரு ஆட்சி மத்தியிலே ஒன்றியத்திலே உருவாக வேண்டும். அது இந்தியா கூட்டணி ஆட்சி. 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி, நம்ம ஆட்சி வந்தோடனே 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 65 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். கல்வி கடன் ரத்து செய்யப்படும். டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. இவற்றையெல்லாம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? ஓட்டு போடணும். வரும் கல்வியாண்டு முதல் LKG, UKG வகுப்புகள் அரசு பள்ளிகளில் செயல்படாது என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நடவடிக்கை பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையின் இந்த நடவடிக்கையால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை வெகுவாக குறைந்து தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க வாய்ப்பு உருவாகி இருப்பதாக கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எல்லாமே இங்கிலீஷ் மீடியமில் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கிறதுனால அவங்க LKG, UKG இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் இருந்துச்சுன்னா ஈஸி. இல்லைனா வெளியே போய்ட்டு காசு கொடுத்து அங்கே படிக்க வைப்பாங்க. அங்கே படிக்க வச்சு திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் மாற்ற மாட்டாங்க. திருப்பி இது ப்ரைவேட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய்ட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க தியர் மென்டிங் மணி, நிறைய காசு அவங்க இதுலேருந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணத்தின்படி நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி, 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். உதவித்தொகை எதுவும் வேண்டாம். வேண்டும் வேண்டும் நீதி மட்டுமே வேண்டும். தற்போது 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தொழிற்கல்வி பாடப்பிரிவுகளையும் மூட வேண்டும் என்றும், ஏற்கனவே மாணவர்களை சேர்த்திருந்தால் அந்த மாணவர் சேர்க்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களே உத்தரவை எழுத்துப்பூர்வமாக பிறப்பித்திருப்பது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்ட விவரங்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மட்டும் மொத்தமாக 443 கோடியே 18 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைக்கப்பட்டுள்ளது. ஹக்கீம் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெற்ற தகவல்களில் பணிமனைகள், பேருந்து நிலையங்கள் போன்றவற்றை அடமானம் வைத்து அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும்
பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? பாதுகாப்பு வேண்டாம் வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம். தமிழக அரசு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது. சென்னை முழுக்க சுமார் 610 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் வாகனத்தை தயாரித்தது அசோக் லைல் நிறுவனம். அந்த வாகனத்தை இந்துஜா குரூப்பு அவங்க என்ன பண்ணுறாங்க, சுகி மொபைலைட்டின்ற ஒரு கம்பெனிக்கு அந்த வண்டிங்களை கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி தான் இன்றைக்கி இந்த வண்டிங்களை இயக்குறாங்க. அவங்களே வந்து டிரைவரையும் கண்ட்ராக்டரையும் கான்ட்ராக்ட் பேசிஸில் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம கார்ப்பரேஷன் டிரைவரோ கார்ப்பரேஷன் கண்ட்ராக்டரோ யாருமே கிடையாது. ஒரு வண்டியோட ஒரு நாளுடைய வருமானம் ஃபுல்லாக ஓடனா 7,000 ரூபாய் கலெக்ஷன் ஆகும் சாதாரணமாக. அந்த 7,000 ரூபாய் கலெக்ஷன் ஆகும். ஆனால் அந்த வண்டிக்கு வாடகை என்ன ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 80 ரூபா 86 காசு ஒரு கிலோமீட்டருக்கு. மினிமம் 200 கிலோமீட்டர் ஓட்டியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனை இந்த கான்ட்ராக்டில் போட்டாங்க. அப்போது ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 18,000 ரூபாய்க்கு மேலே வந்து வாடகை வரும். ஆனால் கலெக்ஷன் 7,000 தான் வரும். 10,000 to 11,000 ரூபா வந்து டே வந்து ஒரு பேருந்துக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறை அதிகமான வாடகை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போது 610 பஸ் இப்போ வந்திருக்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு 20 to 21 கோடி ரூபாய் வரைக்கும் பர் மந்த்து வந்து போக்குவரத்து துறைக்கு லாஸ் வருதுங்க. ஏற்கனவே போக்குவரத்து கழகத்திற்கு 55,000 கோடி கடன் இருக்கும் நிலையில் மீண்டும் மீண்டும் நஷ்டத்தில் படுபாதக குழியில் தள்ளும் வகையில்தான் மின்சார பேருந்துகள் திட்டம் இருப்பதாக புகார் வாசிக்கப்படுகிறது. விமான பணிப்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை என இந்த கொடுமைகளில் ஈடுபட்டதே திமுக நிர்வாகி ஒருவரும் திமுக கவுன்சிலர் ஒருவரும் தான் என்பது செய்திகள் வழியாக எல்லாரும் அறிந்த ஒன்று. இதையெல்லாம் தடுக்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். மனைவி சங்கீதாவின் விவாகரத்து குறித்த விஜயன் பேச்சுக்கு தவிக பெண் நிர்வாகியே எதிர்ப்பு தெரிவித்து கருத்து தெரிவித்துள்ளார். பெண்ணியம் பேசும் தங்களிடம் கண்ணியம் உள்ளதா என்று தவிக நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் கேள்வி எழுப்பியுள்ளார். எது வர்த்தில்லை தலைவா, உங்கள் மனைவியா அல்லது உங்கள் திருமண வாழ்க்கையா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே என்ற பழமொழி தங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வியையும் ரஞ்சனா விஜயை நோக்கி எழுப்பியுள்ளார். எதிர்கால இளைய சமுதாயத்தில் யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்தில் விழுந்து விடக்கூடாது. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. அரசு நெல் கொள்முதல் நிலையம் டிஎன்பிசியா, அது என்னையாது அந்த நெல் வாங்கி வைக்கிற இடம், அதுல 3000 நெல் மூட்டை மழையில நனைந்து முளைக்குது. மனசாட்சி இருக்கிறவன் யோசிப்பான்ல, திங்கிற உணவு நெல்லு தானியம், அந்த நெல்லு மூட்டை 3000 மூட்டை மழையில முளைச்சு போச்சு. சாராய கடைக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு விளங்குமாடா நாடு? விளங்குமா? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு அரசாங்கம் எழுதி வச்சு விற்கிது. டாஸ்மாக்னா என்ன அர்த்தம்? நுகர்பொருள் வாணிப கழகம்னு அர்த்தம். டாஸ்மாக்னா தமிழ்ல நுகர்பொருள் வாணிப கழகம். அங்கே அரிசி பருப்பு உணவுப் பொருள் விற்கணும், அரசாங்கமே சாராயம் விற்கிது. யாரு கேட்க முடியும்? முடியவே முடியாது. அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது, இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள். நீங்க எல்லாம் போதையின் பாதையில் போறது எனக்கு மனசு தாங்கல. எவனும் செத்தவாடும் இல்லை. குடிச்சு குடிச்சு நம்ம உள்ளே தான் சாகுதுங்க. எத்தனை பெண்கள் தாலி எடுத்திருக்கிறார்கள்? மனசாட்சியோட சிந்திச்சு பார்த்தோமா? ரேஷன் கடையில எந்த பொருளும் கிடைக்கவில்லை. ஆனா டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா எல்லாம் கிடைக்குது. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் படிப்படியாக நாங்கள் டாஸ்மாக் துறைய குறைத்து விடுவோம், மூடி விடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. எந்த படியும் நம்ம பார்க்க முடியும்.
அதற்கடுத்து இப்பொழுது இருக்கிற அளவு என்பது ஒரு 180 ml தான் இருப்பதிலேயே குறைவான அளவு. இந்த 180 ml ஒருத்தர் வாங்கி அவர் முழுமையாக அதை பயன்படுத்தி விட முடியாது. அவர் அதற்காக வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இதை ஸ்டேட் மூரா எல்லாமே நாங்கள் ஒரு சர்வே பண்ணாங்க துறையினுடைய சார்பாக. ஒரு 40% பேர் இதற்காக வேறொருவருக்காக காத்திருக்கிறார்கள். அவர் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் அங்கே கடையிட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது. எனவே இதையெல்லாம் பார்த்து 90 ml அந்த 90 mlக்கு ஒரு பாக்கெட் போட்டுவிட்டால் இந்த பிரச்சனை தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான ஆய்வும் இப்பொழுது நடந்திருக்கிறது. அதன் மேலும் ஒரு முடிவெடுக்க இருக்கிறோம். 10 மணிக்கு அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் அதற்கப்புறம் 11-12 மணிக்கு கூட விற்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து அவங்களே போட்டிருக்காங்க ஸ்டிங் ஆபரேஷன் வழியாக. அந்த இதுல இருந்தே நமக்கு தெரியுது இந்த ஆட்சி மது விலக்கு கொள்கையில் எவ்வளவு உறுதியா இருக்கு. சும்மா அதை கண் துடைப்புக்காக தான் சொல்லியிருக்காங்களே தவிர முதலமைச்சர் அதற்கு சரியான நடவடிக்கை வரைக்கும் எடுத்தா தெரியும். இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது கால நேரம். நாங்கள் இப்பொழுது 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை டாஸ்மாக் கடை இருக்கிறது. ஆனால் காலையில் ஒரு 7 மணியிலிருந்து 9 மணி வரை வேலைக்கு போகக்கூடியவர்கள், அந்த கட்டிட வேலை இந்த மாதிரியான வேலைகள், கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு சில சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். அதற்கு என்ன ஏற்பாடு என்ற கேள்வி நாங்கள் போகிற இடமெல்லாம் வருகிறது. எனவே அதை பற்றியும் நாங்கள் ஆழமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்க மூட மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறது கூட சொல்லாம நாங்க இதை மூடிவிடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. நாங்க மக்களுக்கு எங்களோட தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது மதுக்கடைகள் இங்கே மூடப்படும் என்று சொல்லி இருந்தோம். ஆனால் இப்பொழுது மக்களே தன்னெழுச்சியாக போராட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் மக்களுடைய போராட்டத்தையும் முடக்குவதற்காக தான் வழி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தலில் நிச்சயமா யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்ட வாக்கு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். எங்கே ஒருக்கா சொல்லு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மர்க்கா சொல்லு. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மதுவின் கொடுமையிலிருந்து தமிழகத்தை மீட்கவும் அந்த மாணவர்கள் சமுதாயம், இளைஞர் சமுதாயம் வீறு கொண்டு எழ வேண்டும் என்று அந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அண்ணாவின் கல்லறை அருகிலே இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஊழியம் செய்கிற தொண்டன் என்ற முறையில் பதவியேற்பு விழா முடிஞ்சதும் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமைச் செயலகத்துக்கு சென்றாங்க. அங்க அவருக்கு தலைமைச் செயலக ஊழியர்கள், பணியாளர்கள் வரவேற்பு அளித்தாங்க. அதன் பிறகு தன்னுடைய அறைக்கு சென்று அவங்க முதல் நாள்ல 5 கோப்புகள்ல கையெழுத்திட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் முதல்வராக வந்தா தமிழகத்துல படிப்படியா மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமா முதல் கட்டமா தமிழகம் முழுவதும் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படிங்கிற கோப்புல கையெழுத்திட்டாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தேர்தல் அறிக்கையை நேற்று வெளியிட்டார். ஆத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தப்படும். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்தப்படும். தமிழகத்தில் ஓடும் ஆறுகளை இணைக்க நடவடிக்கை.
மாணவர்களுக்கு மடிக்கணினியுடன் கட்டணமில்லா இணைய வசதி, மகப்பேறு உதவித்தொகை 18,000 ரூபாயாக உயர்த்தப்படும். வீட்டில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். லஞ்சம் ஊழலை ஒழிக்க லோகாயுக்தா அமைப்பு உருவாக்கப்படும். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும். அனைவருக்கும் விலையில்லா செட் டாப் பாக்ஸ்கள் வழங்கப்படும்.